higher-end modular kitchen. Higher-end modular kitchen ஓட tandem installation video. பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். டேண்டம் இன்ஸ்டாலேஷன் வீடியோ. டேண்டமோட பேஸ் யூனிட்டில் 15 mmக்கு காடி போட்டிருக்காங்க. பாட்டத்தில் உள்ள பீஸுக்கு காடி போட்டு 4 பீஸுமே வச்சுருக்கான். அது பாட்டத்தில் வச்சு ஸ்க்ரூ பண்ணணுங்க. 5/8 ஸ்க்ரூ பண்ணணும். பெரிய ஸ்க்ரூ பண்ணால் வெளியில் வந்துடும். அந்த பாட்டத்தில் அந்த டேண்டமோட சைடு பாட்டத்தில் அந்த பீஸ் ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாலு டேண்டமுங்க, ஹையர்-end மாடலர் 4 டேண்டம், ஹைட்ராலிக் டேண்டமுங்க. ட்ராவர் சிஸ்டம், மேனுவல் ஒர்க் ஃபினிஷு. பாட்டம் பீஸு ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம், சைடில் உள்ளது. ஒரு சைடு ஃபிட் பண்ணியாச்சுங்க. ஒவ்வொரு சைடுமே 4 ஸ்க்ரூ ஃபிட் பண்ணணுங்க. அடுத்து ஆப்போசிட் சைடுங்க. அந்த சைடில் காடி போட்டிருப்போம். அந்த காடியில் கரெக்டாக அந்த சைடை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிகிட்ருக்குங்க. பாட்டத்தில் ஸ்க்ரூ பண்ணிகிட்ருக்கு. 5/8 ஸ்க்ரூ போடணுங்க. இப்போ பாட்டத்தில் அந்த போர்டு ஃபிட் பண்ணியாச்சுங்க. இப்போ பேக்கரு ஃபிட் பண்ணணுங்க. பேக்கர் கிளிப்பு 4 செட்டுங்க. 4 செட்டுக்குமே 4 பேக்கர் கிளிப் இருக்கும். சைடில் அதை வந்து கிளிப்பு வந்து ஃபிட் பண்ணணும். ஆப்போசிட் இருக்கும், லெஃப்ட்டு ரைட்டுன்னு இருக்குங்க. அதான் அந்த கிளிப்பு. 2 கிளிப் வருங்க. ஒன்று ஃபிட் பண்ணியாச்சு. ஆப்போசிட்டில் ஃபிட் பண்ணிடணும். அந்த சைஸுக்காண்டி நம்ம ப்ளைவுட் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோங்க. மைக்கெல்லாம் ஒட்டி பக்காவாக அதை அப்படியே வச்சு பின்னாடி பேக்கர்லேயும் ஸ்க்ரூ போடணும். கரெக்டாக வச்சு ஸ்க்ரூ போடணும், ஷேக் ஆகாமல். இது பேக்கரில் ஸ்க்ரூ போடுறதுங்க, பேக் பீஸு. ரெண்டு ஸ்க்ரூ போட்டால் போதும். ஒரு சைடு ஸ்க்ரூ ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்த சைடு ஸ்க்ரூ போட்டுட்ருக்கு. பேக்கரு ஃபிட் பண்ணியாச்சுங்க. இதில் அட்ஜஸ்டபிளுக்கெல்லாம் வேலை இல்லைங்க. கரெக்டாக வச்சு ஸ்க்ரூ போட்டுறணும். இப்போ டேண்டமோட வந்து பாட்டமும் போட்டாச்சுங்க, பேக்கரும் போட்டாச்சு. டேண்டமோட டோட்டல் ஃபுல் வியூவுங்க. இது பாட்டத்தில் உள்ளதுங்க. சாஃப்ட் க்ளோஸ்டு ஹைட்ராலிக்கு டேண்டமுங்க. அவ்வளோதாங்க. டேண்டமோட இன்னர் வியூவுங்க இது. ஃப்ரண்ட்டில் ஃபேஸு போட்டோம்னா உங்களுக்கு மாடலர் கிச்சன் டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிரும்.
ஒரு டேண்டமுக்கு தான் நம்ம வந்து பாட்டம் பீஸும் பேக்கர் பீஸும் போட்டிருக்கோம். 4 டேண்டம் இருக்குங்க. இப்போ செஞ்ச வேலை அதே மாதிரி தாங்க மீதி உள்ள 3க்குமே செய்யணும். பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். இது அடுத்த டேண்டமோட பாட்டமுங்க. டேண்டம் வந்து ஸ்லிம்மு டேண்டமுங்க. இது லேட்டஸ்ட்டு மாடலுங்க, ஸ்லிம் டேண்டம். ஹையர் அண்டு நல்ல லுக்கு ஜாஸ்தி இருக்குங்க. டேண்டம் இன்ஸ்டாலேஷன் வீடியோ. ஹையர் அண்டு மாடலர் கிச்சன். ஒன் சைடு ஃபிட் பண்ணியாச்சு, அடுத்த சைடு ஃபிட் பண்ணிகிட்ருக்கு. எல்லாம் 5/8 ஸ்க்ரூ போடணுங்க பாட்டத்தில் இருந்து. ஸ்க்ரூ போடுறதுனால ஸ்க்ரூ போடலாங்க, இல்லைன்னா அந்த கிளிப்பு வந்து கொஞ்சம் தூக்கி கிளிப்பு இருக்குங்க ப்ரெஸ்ஸிங் டைப்பில், அந்த ப்ரெஸ்ஸிங் டைப்பு கிளிப்பையும் வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா போதும், அதுவும் பிடிச்சிக்கும். அந்த கீழே உள்ள பேஸ் வந்து ஷேக்காகாமல் நகராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ஸ்க்ரூ போடுறதுங்க. ஏன்னா சேனல் வந்து சைடில் மட்டும்தான் வரும், அது கரெக்டாக ஃபிட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு பேக்கர் கிளிப்பெல்லாம் போட முடியும். அப்போ தான் ஸ்டாண்டப் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதுக்கு தான் அந்த வேலையெல்லாம் செய்கிற வேலைங்க. சைடு ஃபிட் பண்ணியாச்சுங்க. பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொபைல் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இது பேக்கர் கிளிப்பு ஃபிட் பண்ணிகிட்ருக்குங்க. பேக்கில் கிளிப்பு ஃபிட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ஏதாவது கேப் இருக்கான்னு பார்க்கணும். கேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் பேக்கர் கிளிப்பு வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு கடைசியாக பாட்டத்தில் திருப்பி வச்சு 2 இன்ச்சு ஸ்க்ரூ வச்சு ஃபிட் பண்ணிடணும் பேக்கை. டோட்டலாக நம்ம மாட்டி ஃபிக்ஸடாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பேக்கில் ஸ்க்ரூ போட்டு ரெடி பண்ணிடலாம். அது கழட்டவே தேவையில்லைங்க, டோட்டல் ஃபிக்ஸடு. இது ஃப்ரண்ட்டு ஃபேஸு போடும்போது இது பாட்டத்தில் ஸ்க்ரூ போடணுங்க, 3 ஸ்க்ரூ போடணுங்க. ஏன்னா சைடு கிளிப்பில் தான் அதை நிற்கும். கிளிப்பு ஏதாவது லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, பேக்கிங் ஷேக் ஆகாமல் உங்களுக்கு வந்து பேக்கிங் ஆகாமல் இருந்துச்சுன்னா சைடில் தூக்கிடும்.
அதுக்கு பாட்டத்திலேருந்து நம்ம ஸ்க்ரூ போட்டோம்னா அந்த பேக்கர் வந்து சுத்தமாக தூக்காது, அதனால் க்ரிப்பாக நிற்கும். 2 போட்டாச்சுங்க. ஆல்ரெடி ஒரு பீஸு டேண்டம் டெமோ காட்டி போட்டாச்சுங்க. எல்லாத்துக்கும் சைஸ் வச்சு கட் பண்ணியாச்சு. பாட்டத்துலேயும் கட் பண்ணியிருக்கு, பேக்கரும் கட் பண்ணியிருக்கு. ஏன்னா டேண்டம் வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த ஃபிட்டிங் போடுறதுக்கு தெரியறது இல்லைங்க. இது இருக்கிறதுலே பேஸ்கெட்டை விட இந்த டேண்டம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. கரெக்டாக மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்குன்னு கரெக்டாக அது நம்ம இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஃப்ரண்ட்டு பாக்ஸ்லேருந்து ஃப்ரண்ட்லேருந்து ஒரு 6 mm உள்ளே வச்சு அதை ஃபிட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஃபேஸு போடும்போது அது உள்ளே போகும்போது கரெக்டாக இருக்கும். பாக்ஸு மட்டத்துக்கு வச்சு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா டேண்டம் போட்டிங்கன்னா அது வெளியில் வந்துடும். உங்களுக்கு அந்த பாக்ஸில் வந்து மட்டமாக வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகாது. ஸ்பேஸ் இருக்கும், கேப் இருக்கும். ஹையர் அண்ட் மாடலர் டேண்டம் இன்ஸ்டாலேஷன் வீடியோ. இன்னர் பூராமே ஆப்போசிட் மைக்கா கொடுத்துருக்கோங்க. அவுட்ரு எக்ஸ்போஸ்ட் ஆகிற ஏரியா எல்லாமே வந்து ஸ்ட்ரெச்சர் மைக்கா கொடுத்துருக்கோம். எல்லாம் மேனுவல் ஒர்க்கு. ஸ்ட்ரெச்சர் மைக்காங்க, 3D மைக்கா மாதிரி. ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா ஸ்ட்ரெச்சர் ஃபினிஷிங் தெரியுங்க. சைடு பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மைக்காவோட அந்த கிரேன்ஸு தெரியுங்க. 2-வே மைக்கா. இது பேக்கர் கிளிப்புங்க. கிச்சனோட பாட்டம் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேண்டமும் போட்டுக்கலாம், 4ம் போட்டுக்கலாங்க, 6ம் போடலாம், 8ம் போடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரியா ப்ரொவிஷன் இருக்கணும். இப்போ 20க்கு 20 அந்த கிச்சன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைன் ஃபுல்லாகவே டேண்டம் போடலாங்க. டேண்டம் வந்து பக்காவாக இருக்கும். பேஸ்கெட்டை விட டேண்டம் ஹையர் அண்ட் சூப்பர். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காதுங்க. பேஸ்கெட்டை விட டேண்டம் கொஞ்சம் தான் அமௌண்ட் ஜாஸ்தி இருக்கும். இது பேக்கர் கிளிப்புங்க. டேண்டமோட இன்னர் வியூ தாங்க பார்த்துட்ருக்கீங்க. இது அவுட்ரு ஃபேஸ் போட்டு கம்ப்ளீட்டாக டோட்டலாக ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது இன்னரோட வியூ. 2 ஆல்ரெடி போட்டாச்சு, 3ஆவதுங்க டோட்டலாக ஃபிட் பண்ணியாச்சு. பாட்டம் பேக்கு டோட்டலாக ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது ஆல்ரெடி ஒன்று போட்டு ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க பாட்டமெல்லாம். அது ஒன்று ஃபிட் பண்ணிவிட்டு தான் மீதி இருக்கிறது பூரா எல்லாம் டோட்டலாக கட் பண்ணி பேக்கில் காடி வரைக்கும் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா டேண்டம் இன்ஸ்டாலேஷன் வீடியோனால் உங்களுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணுறது, காடி போடுறது இது எல்லாம் காட்டிகிட்டு இருக்க முடியாதுங்க. அதெல்லாம் 1 மணி நேரத்து வேலை வந்து உங்களுக்கு வீடியோவில் நாங்கள் ஷார்ட்டாக சொல்கிறதுங்கிறதுனால அந்த பீஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டேண்டம் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். 4 டேண்டமுங்க. ஹையர் அண்ட் மாடலர் டேண்டம்.
இது பேக்கர் கிளிப்புங்க. ஹையர் அண்ட் மாடுலர் கிச்சன் டேண்டம் இன்ஸ்டாலேஷன் வீடியோ. பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி 3 டேண்டம் இன்னரில் ஃபிட் பண்ணியாச்சுங்க. இது 4வது டேண்டம் இன்ஸ்டாலேஷன் வீடியோ. டோட்டலாக இன்னர் வியூ. சாஃப்ட் க்ளோஸ் இருக்குங்க. ஹைட்ராலிக்கு ஹையர் அண்ட் மாடுலர் டேண்டம் இன்ஸ்டாலேஷன் வீடியோ. எல்லாமே ஸ்லிம் டேண்டமுங்க, ஹை குவாலிட்டி டேண்டம்.